தாபோர் மலை. தாபோர் மலையின் சிகரத்திலே பேதுரு, யோவான் மற்றும் யாகப்பர் முன்னிலையிலே இயேசு உருமாறினார். அவரது முகம் கதிரவனைப் போல ஒளி வீசியது. அவரது ஆடைகள் ஒளியைப் போல் வெண்மையாயின. மோயிசனும் எலியாசும் அங்கு அவரோடு தோன்றி பேசினர். இறையிறக்க தகப்பனாரின் பரிவாலயம். ஜெபிக்கும் முறையை பற்றி இயேசு அவரது சீடர்களிடம் கூறியதும், உன் அறைக்குள் சென்று கதவை தாழிட்டு மறைவாய் உள்ள உன் தந்தையை நோக்கி ஜெபம் செய். மறைவாய் உள்ளதைக் காணும். ஆதலால் நீங்கள் இவ்வாறு ஜெபியுங்கள். வானகத்தில் உள்ள எங்கள் தந்தாய், உமது பெயர் பரிசுத்தம் என போற்றப் பெறுக. உமது அரசு வருக. உமது திருவுளம் விண்ணில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னித்தருளும். சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். I am Rajadurai. My name is Vidya. We have come from Chennai. We are very happy that we are present in the land of our Lord. This is the area where the Lord has taught the prayer, that is our Father. And we are very happy to see all this. And we are very grateful for this tour. மலைப்பொழிவு நடத்திய மலை. இயேசு திரளான மக்கள் கூட்டத்தைக் கண்டு மலை மீது ஏறி அமர்ந்து போதிக்கலானார். எளிய மனதோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. துயருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். சாந்த பேறு பெற்றோர், ஏனெனில் மண்ணுலகு அவர்களது உரிமையாகும். நீதியின் பால் பசிதாகமுள்ளோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். சமாதானம் செய்வோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் எனப்படுவர். நீதியின் நிமித்தம் துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. என் பொருட்டு பிறர் உங்களை வசை கூறி துன்புறுத்தி உங்கள் மேல் இல்லாதது பொல்லாததெல்லாம் சொன்னால் அகமகிழ்ந்து களி கூறுங்கள். ஏனெனில் உங்கள் கைமாறு விண்ணுலகிலே மிகுதியாகும். உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்கினர்களையும் இவ்வாறே துன்புறுத்தினர் என்று போதித்தார். எருசலேமில் உள்ள தங்க நுழைவு வாயில். இயேசு புகழுரைகளால் பெருமைப்படுத்தப்பட்டவராக, உயர்த்தப்பட்டவராக, கோவேறு கழுதை மீது அமர்ந்த வண்ணமாக எருசலேமின் தலைவாயில் வழியாக நுழைந்தார். பெருங்கூட்டமான மக்கள் தங்கள் போர்வைகளை வழியிலே விரித்தனர். சிலர் மர கிளைகளை வெட்டி வழியிலே பிறப்பினர். அவருக்கு முன்னே சென்றவர்களும் பின்னே சென்றவர்களும், ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் வாழி, உன்னதங்களிலே ஓசானா என்று ஆர்ப்பரித்த இடம் இங்குதான். ஆண்டவர் இயேசு தனது இறுதி ராவுணவை அருந்திய இடம். இயேசு இங்கு அப்பத்தை பிட்டு ஆசியளித்தார். பின்பு சீடர்களை நோக்கி, நான் பாடுபடுவதற்கு முன் உங்களோடு இந்த பாஸ்கா உணவை உண்ண ஆசை மேல் ஆசையாய் இருக்கிறேன். ஏனெனில் கடவுளுடைய அரசில் இது நிறைவேறும் அளவும் இதை இனி உண்ணமாட்டேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கடைசி ராவுணவை இங்குதான் உண்டார். பேரு செல்வராஜ். சென்னையிலேருந்து நான் இங்கே எருசலேமுக்கு வந்திருக்கிறேன். நல்ல ஒரு கடவுளுடைய வாய்ப்பு, நல்ல
அருமையான வாய்ப்பு இது. இதே போல எல்லா நம்ம இந்தியாவில் உள்ள கிறிஸ்துவ மக்களுக்கு அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். கெத்செமனி தோட்டமும் மனக்கலக்கத்தின் பேராலயமும். தான் கைது செய்யப்படும் முன் இயேசு இங்கு தரையில் முகங்குப்புற விழுந்து ஜெபித்தார். தந்தையே, உமக்கு விருப்பமானால் இந்த துன்பக்கலத்தை என்னிடமிருந்து அகற்றிவிடும். எனினும் என் விருப்பம் அன்று, உம் விருப்பமே நிறைவேறட்டும் என்று ஜெபித்த போது அவருடைய வியர்வை பெரும் இரத்தத் துளியாக நிலத்தில் விழுந்தன. ஒலிவ மலையில் உள்ள கெதரோன் பள்ளத்தாக்கு. இங்குதான் இயேசு கைது செய்யப்பட்டார். அதே இரவு கைப்பாசின் வீட்டிற்கு இயேசு கெதரோன் பள்ளத்தாக்கு வழியாக கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அந்த இரவு சிறை வைக்கப்படும்படியாக தீர்ப்பு பெற்றார். காவலர்கள் அவரை ஒரு படுகுழிக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை சங்கிலிகளால் கட்டி அந்த குழிக்குள் தொங்கவிட்டனர். அந்த நிலையிலேயே இயேசு இரவு முழுவதும் தொங்கிய வண்ணமாய் வேதனை அடைந்த இடம் இதுதான்.